உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரிய காரியம் பண்ணிருக்க ஜானகி. இத்தனை வருஷமா நான் உயிரோட இருக்கிறதுக்கான காரணத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அப்பா அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் தங்கச்சினே. வேலனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என்னோட கடமைனே. அதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன மன்னிச்சுடு சக்திவேல். உன் பக்கத்துல இருக்க முடியாத பாவி ஆயிட்ட. அந்த வேதநாயகியோட பதவி வரைக்கும் பணத்தாசைக்கும் நம்ம குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுச்சுப்பா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா. நம்ம கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே வேதநாயகி அம்மாவால எதுவுமே பண்ண முடியாது. வேலனையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாம பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. ஜானகி, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்குமா. ஏன்னா அந்த வேதநாயகி அப்படிப்பட்டவ. அவளுடைய சுயநலத்துக்காக சொந்த தகப்பனையே கொன்னவமா. அதனால நீங்க எல்லாருமே பார்த்து கவனமா இருந்துக்கணும். ஏன்னா ரத்தினவேல் மச்சான கூட அவ என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டா. அப்பா இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். அந்த வேதநாயகி அம்மா செஞ்ச சூழ்ச்சியெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருக்குப்பா. அந்த பத்தின தகவல் தெரிஞ்சா அவங்களோட ஆட்டத்துக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ப்பா. என்ன சொல்ற? ஆதாரமா? என்ன ஆதாரம்? அத்தை இன்னைக்கு எங்க போறாங்கன்னு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அம்மாடி வள்ளி, உங்க அத்தைக்கு ஏதோ ஒரு போன் வந்துச்சு. அடுத்த நிமிஷமே அவ ஜானகி ரூமுக்கு போனா. ஏதோ அவசரமா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குமா, பாத்துக்க சொல்லிட்டேன். நானும் பாத்துட்டு தான் மாமா இருக்கேன். அவங்களை இப்ப வெளியில போக விடக்கூடாது. ஏதாவது பண்ணி லாக் பண்ணணும். கரெக்ட்டுமா. வர 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 யோ தள்ளியா? யார தள்ளுறது? என்ன வள்ளி, எங்கேயோ அர்ஜென்ட்டா வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா வள்ளி, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம். என்ன வள்ளி? ஒண்ணும் இல்ல அத்தை, அப்பா வீட்ல இருக்காரு. நீங்க என்னடா வெளியில போறேன்னு சொல்றீங்க? திடீர்னு அவர் வந்து நீங்க எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அத நான் பாத்துக்கிறேன் வள்ளி. அவன்கிட்ட நானே பேசிக்கிறேன். நீ பேசுறதா இருந்தா இப்பவே மச்சான கூப்பிட்டு சொல்லிட்டு போ. வேதநாயகி, வேதநாயகி, நீ போனதுக்கு அப்புறம் வள்ளி கிட்ட வந்து மச்சான் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லும் பாவம்? யோ, நாங்க தானே பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம உள்ள நுழையிற? சும்மா இரு, போ. என்னக்கா போறதா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் அத்தாங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? வாங்க மச்சான். வேதநாயகி எங்கேயோ வெளியில போகும் போல் இருக்கு. மச்சான் வீட்டுல இருக்கும்போது நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு தான் இவ்வளவு சவுண்டு. அப்பா, மாமா ஒண்ணு கேக்கல. நான் தான் அத்தை கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னாங்க. நீங்க வீட்ல இருக்கும்போது பொதுவா அத்தை வெளியில போய் நான் பார்த்ததில்ல. அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி எங்க போறீங்கன்னு கேட்டேன். அதானே, எனக்கும் ஆச்சரியமா இருக்குக்கா. நான் வீட்டுல இருக்கும்போது எங்கேயும் போக மாட்டியே, இப்ப எங்க கிளம்பிட்ட? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. ஆஹா, நைசா ரத்தினத்தையே சந்தேகப்பட வச்சுட்டாளே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது ஒண்ணு இல்ல ரத்னம், எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதனால நம்ம மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு கிளம்புறேன். ஓ அப்படியா? அத நானே சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. அந்த இளம்பெண்கள் பாசறை தலைவியை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருதுக்கா. அத பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு வந்துருங்க. போக வேண்டாம் இருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு போன்னு சொல்லிட்டாரே.
ம். ஆ, அப்பா நீங்க வீட்ல இருக்கும்போது அத்தை இல்லைன்னா அது எப்படிப்பா? திடீர்னு ஏதாவது ஃபைல் கேட்டீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதேப்பா. பரவாயில்ல வள்ளி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு முக்கியமான வேலை இருக்கு போல, போயிட்டு வரட்டும். ஆ சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அவன் பேரு பார்த்திபன். பார்த்திபனா? அவரா அன்னைக்கு வந்தாரு? ஆமாமா. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா எப்பவோ நான் உன்னை வெளியில கொண்டு வந்திருப்பேனே. அட, எனக்கும் அவன் இப்படி எல்லாம் போட்டோ எடுத்திருப்பான்னு தெரியலையே ஜானகி. கண்டிப்பா வேதநாய்க்கு பயந்துகிட்டு தான் அவனும் இது வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இப்ப அவ அண்ணனை வேற பார்க்க போயிருப்பா. அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணணும், எல்லாம் அந்த வேலைனால வருது. அவரோட வீட்டு அட்ரஸ் இல்ல ஆபீஸ் அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் சொல்றேனேப்பா, அவன் மீடியா போட்டோகிராஃபர் கிடையாது. ஒரு ஸ்டூடியோ ஒண்ணு வச்சிருந்தான். ஐயாவோட பர்சனல் போட்டோ எல்லாம் இவன் தான் எடுப்பான். இன்னும் 2 பேர் கூட இருக்கானுங்க. ஆனா அவனுங்க பேரு ஞாபகம் இல்ல. ஆனா இவன் ஒருத்தன் பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. வணக்கம் மேடம். மேடம் உள்ள போங்க மேடம். யோ கதவு தரையா. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இல்லனா வேதநாயகிட்ட மாட்டிருப்போம். சரிங்க அத்தை, அடுத்த வேதநாயகி அம்மா நம்மளை தேடி வரதுக்குள்ள நம்ம அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கணும். வாங்க போலாம். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உன் வீழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. இத்தனை வருஷமா உன் மேல உருவாக்கி வச்சிருந்த போலியான பிம்பம் இன்னும் கொஞ்ச நாள்ல சுக்கு நூறா உடைய போகுது. நீ செஞ்ச கொலை எல்லாம் அம்பலமாக போகுது. இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு நீ வருவ, உன்னோட இடத்துல நான் இருப்பேன். 25 வருஷமா ஜெயில இருந்த ஒருத்தன் இவ்ளோ நம்பிக்கையோட பேசுறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு புது டானிக் கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த டானிக் உன்னோட தங்கச்சி ஜானகியும் அவளோட மாப்பிள்ள வேலுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் போய் அவங்கள நேராவே விசாரிச்சுக்கிறேன். வரட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.